ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 நாளாகமம் புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். தாவீதின் குமாரன் யார்? விடை: சாலமோன். தன் ராஜ்யத்திலே பலப்பட்டது யார்? விடை: சாலமோன். சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினது யார்? விடை: தேவனாகிய கர்த்தர். சாலமோனும் அவனோடே கூட சபையார் அனைவரும் எந்த மேடைக்கு போனார்கள்? விடை: கிபியோனில் இருக்கிற மேடைக்கு. கர்த்தரின் தாசன் யார்? விடை: மோசே. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எங்கே கூடாரம் போட்டான்? விடை: எருசலேமிலே. தாவீது தேவனுடைய பெட்டியை எங்கிருந்து கொண்டு வந்தான்? விடை: கீரியாத் யாரிமிலிருந்து. எருசலேமிலே யார் பண்ணின ஆசரிப்பு கூடாரம் இருந்தது? விடை: மோசே. ஊரியின் குமாரன் யார்? விடை: பெசலெயேல். கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக யார் உண்டு பண்ணின பலிபீடம் இருந்தது? விடை: பெசலெயேல். பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடத்தை நாடி போனது யார்? விடை: சாலமோனும் சபையாரும். சாலமோன் வெண்கல பலிபீடத்தின் மேல் என்ன பலியிட்டான்? விடை: 1000 சர்வாங்க தகன பலிகளை. தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார்? விடை: நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். சாலமோன் தேவனிடம் என்ன கேட்டான்? விடை: ஞானத்தையும் அறிவையும். சாலமோன் எதை சேர்த்தான்? விடை: இரதங்களையும் குதிரை வீரரையும். சாலமோனுக்கு எவ்வளவு இரதங்கள் இருந்தது? விடை: 1400. சாலமோனுக்கு எத்தனை குதிரை வீரர் இருந்தார்கள்? விடை: 12000. சாலமோன் ராஜா எருசலேமில் வெள்ளியையும் பொன்னையும் எதை போல அதிகமாக்கினான்? விடை: கற்கள் போல. கேதுரு மரங்களை சாலமோன் ராஜா எதை போல் அதிகமாக்கினான்? விடை: பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்களைப் போல. சாலமோனுக்கு குதிரைகளும் புடவைகளும் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? விடை: எகிப்திலிருந்து. ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை எப்படி வாங்கினார்கள்? விடை: ஒப்பந்த விலைக்கிரயத்துக்கு. சாலமோன் கர்த்தருடைய நாமத்துக்கு எதை கட்ட வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினான்? விடை: ஒரு ஆலயத்தை. சாலமோன் சுமை சுமக்கிறதற்கு எத்தனை பேரை ஏற்படுத்தினான்? விடை: 70000 பேர். சாலமோன் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு எத்தனை பேரை ஏற்படுத்தினான்? விடை: 80000 பேரை. சுமை சுமக்கிறவர்களுக்கும் மரம் வெட்டுபவர்களுக்கும் தலைவராக எத்தனை பேரை ஏற்படுத்தினான்? விடை: 3600 பேரை. தீருவின் ராஜா யார்? விடை: ஈராம். சாலமோன் யாரிடம் கேதுரு மரங்களை கேட்டான்? விடை: ஈராமிடம். சாலமோன் எது பெரிதாயிருக்கும் என்று கூறினான்? விடை: சாலமோன் கட்டப்போகிற ஆலயம். சாலமோன் கேதுரு மரங்கள், தேவதாரி விருட்சங்கள், வாசனை மரங்களையும் எங்கிருந்து அனுப்புமாறு ஈராமிடம் கூறினான்? விடை: லீபனோனிலிருந்து. ஈராம்
சாலமோனுக்கு யாரை அனுப்புகிறேன் என்றார்? விடை: அபி என்னும் புத்திமான். அபியின் தகப்பன் எத்தேசத்தான்? விடை: தீரு. சாலமோன் தீருவின் வேலைக்காரருக்கு என்ன கொடுப்பேன் என்று கூறினார்? விடை: 20,000 மரக்கால் கோதுமை அரிசி, 20,000 மரக்கால் வார்கோதுமை, 20,000 குடம் திராட்சரசம், 20,000 குடம் எண்ணெய். எங்கு உள்ள மரங்களை வெட்ட ஈராமுடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று சாலமோன் கூறினார்? விடை: லீபனோன். லீபனோனின் மரங்களை எப்படி அனுப்புவோம் என்று ஈராம் கூறினார்? விடை: தெப்பங்களாய் கட்டி. லீபனோனின் மரங்களை எதின் வழியாய் கொண்டு வருவோம் என்று ஈராம் கூறினார்? விடை: கடல் வழியாய். சாலமோன் எத்தனை பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவராக வைத்தான்? விடை: 3600 பேரை. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட மலை எது? விடை: மோரியா. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட இடம் யாருடையது? விடை: ஒர்னானின் களம். தேவனுடைய ஆலயத்தை கட்ட சாலமோன் போட்ட அஸ்திபாரம் என்ன? விடை: 60 முழம் நீளம், 20 முழ அகலம். ஆலயத்தின் முகப்பு மண்டபத்தின் உட்புறத்தை எதினால் மூடினான்? விடை: பசும் பொன் தகட்டால். மாளிகையை எதினால் அலங்கரித்தான்? விடை: இரத்தினங்களால். இஸ்ரவேல் புத்திரர் யாரை கல்லெறிந்து கொன்றார்கள்? விடை: அதோராமை. பொன் எப்படிப்பட்ட பொன்னாய் இருந்தது? விடை: பர்வாயிமின் பொன். மாளிகைகளின் சுவர்களிலே எதை செய்வித்தான்? விடை: கேருபீன்களை. பொன் ஆணிகளின் நிறை எவ்வளவு? விடை: 50 சேக்கல். மகா பரிசுத்தமான ஆலயத்திலே சித்திர வேலையாய் எதை உண்டு பண்ணினான்? விடை: 2 கேருபீன்கள். ஆலயத்தினுடைய சுவரை தொட்டது எது? விடை: கேருபீன்களுடைய ஒரு செட்டை. கேருபீன்களின் செட்டையின் நீளம் எவ்வளவு? விடை: 5 முழம். கேருபீன்களின் முகம் எதை நோக்கி இருந்தது? விடை: ஆலயத்து உட்புறமாய். கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் சாலமோன் நிறுத்திய வலது பக்க தூணின் பெயர் என்ன? விடை: யாகீன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் சாலமோன் நிறுத்திய இடது பக்க தூணின் பெயர் என்ன? விடை: போவாஸ். கடல் தொட்டி எத்தனை குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாய் இருந்தது? விடை: 3000 குடம். ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்வதற்கு என்ன இருந்தது? விடை: கடல் தொட்டி. பொன் விளக்கு தண்டுகள் எத்தனை? விடை: 10. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகள் எதினால் செய்யப்பட்டிருந்தது? விடை: பொன்னால். தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை சாலமோன் எங்கே வைத்தான்? விடை: தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்து கொண்டு வரும்படி சாலமோன் கூறினான்? விடை: சீயோன் என்னும் தாவீதின் நகரம். கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமூட்டுகளை கொண்டு வந்தது யார்?
விடை லேவியரான ஆசாரியர். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர் ஆலயத்தில் எங்கே வைத்தார்கள்? விடை கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் எங்கே உடன்படிக்கை பண்ணினார்? விடை ஓரேபிலே. பூரிகைகளை ஊதுகிறது யார்? விடை ஆசாரியர். பலிபீடத்திற்கு கிழக்கே பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர் எத்தனை பேர் நின்றார்கள்? விடை 120 பேர். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கையில் தேவாலயம் எதினால் நிறையப்பட்டது? விடை மேகத்தினால். தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினது எது? விடை கர்த்தருடைய மகிமை. கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் யாருக்கு இருந்தது? விடை தாவீது. பிரசங்க பீடம் எதினால் செய்யப்பட்டது? விடை வெண்கலத்தால். தேவன் வாக்கினால் சொன்னதை எதினால் நிறைவேற்றினார்? விடை கரத்தினால். இஸ்ரவேலர் பாவம் செய்ததின் நிமித்தம் யாருக்கு முன்பாய் முறிந்து போனார்கள்? விடை சத்துருவுக்கு. மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவர் யார்? விடை தேவன். தேவரீருடைய பரிசுத்தவான்கள் எதில் மகிழ்வார்களாக? விடை நன்மையில். கர்த்தருடைய ஆசாரியர் எதை தரித்திருப்பார்களாக? விடை இரட்சிப்பை. கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுவார்? விடை காரிருளிலே. யாருடைய முகத்தை புறக்கணியாமல் நினைத்தருளும் என்று சாலமோன் கூறினார்? விடை அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை. எப்போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது? விடை சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறபோது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்தபோது ஆலயத்தை நிரப்பினது எது? விடை கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் யார் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது? விடை ஆசாரியர். இஸ்ரவேலர் எது மட்டும் குனிந்து பணிந்து கர்த்தரை துதித்தார்கள்? விடை தலவரிசை மட்டும். சாலமோன் ராஜா எவ்வளவு ஆடு மாடுகளை பலியிட்டான்? விடை 22,000 மாடு, 1,20,000 ஆடு. தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினது யார்? விடை சாலமோன் ராஜாவும் சகல ஜனங்களும். கீதவாத்தியங்களை கொண்டு கர்த்தரை துதித்து பாடினது யார்? விடை லேவியர். எத்தனை நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள்? விடை 7 நாள். 8ஆம் நாளை எப்படி கொண்டாடினார்கள்? விடை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய். கர்த்தர் எப்போது சாலமோனுக்கு தரிசனமானார்? விடை இரவிலே. கர்த்தர் ஜனங்களின் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு எதை கொடுப்பேன் என்று கூறினார்? விடை ஷேமத்தை. கர்த்தர் எது எந்நாளும் ஆலயத்தில் இருக்கும் என்று சாலமோனிடம் கூறினார்? விடை கர்த்தருடைய கண்களும் இருதயமும். கர்த்தர் சாலமோனிடம் எதை கைக்கொண்டால் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன் என்று கூறினார்? விடை கட்டளைகளையும் நியாயங்களையும். சாலமோன் இஸ்ரவேல் புத்திரரை எங்கே குடியேற்றினான்? விடை ஈராம் தனக்கு கொடுத்த பட்டணங்களில்.
சாலமோன் எதை அலங்கங்களும் கதவுகளும் தாழ்ப்பாள்களும் உள்ள பட்டணங்களாக கட்டினான்? விடை மேல் பெத்தொரோன், கீழ் பெத்தொரோன். சாலமோன் யாரை அடிமைப்படுத்தவில்லை? விடை இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும். எது பரிசுத்தமாய் இருக்கிறது? விடை கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள். ஈராம் ஓப்பீருக்கு போக சாலமோனுக்கு எதை எல்லாம் அனுப்பினான்? விடை கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும். ஓப்பீரிலிருந்து எவ்வளவு பொன் கொண்டு வந்தார்கள்? விடை 450 தாலந்து. விடுகதைகளினால் சாலமோனை சோதிக்க வந்த பெண் யார்? விடை சேபாவின் ராஜஸ்திரீ. சாலமோனின் கீர்த்தியைக் கண்டு ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டது யார்? விடை சேபாவின் ராஜஸ்திரீ. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னது யார்? விடை சேபாவின் ராஜஸ்திரீ. சாலமோனுக்கு வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தது யார்? விடை ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும். சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் சாலமோன் எதினால் உண்டாக்கினான்? விடை வாசனை மரங்களால். சேபாவின் ராஜஸ்திரீ எதனுடன் தன் தேசத்துக்கு திரும்பி போனாள்? விடை தன் பரிவாரத்தோடு. சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் எவ்வளவு? விடை 666 தாலந்து நிறை. ராஜா எதினால் சிங்காசனத்தை செய்தான்? விடை தந்தத்தினால். சிங்காசனத்தை எதினால் சாலமோன் ராஜா மூடினான்? விடை பசும் பொன் தகட்டால். சாலமோன் நாட்களில் எது ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை? விடை வெள்ளி. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் எங்கே போய் வரும்? விடை தர்ஷீஷு. தர்ஷீஸின் கப்பல்கள் எப்போது வரும்? விடை 3 வருஷத்துக்கு ஒரு முறை. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவன் யார்? விடை சாலமோன் ராஜா. சாலமோனுக்கு எத்தனை குதிரை லாயங்கள் இருந்தன? விடை 4000. நேபாத்தின் குமாரன் யார்? விடை எரோபெயாம். சாலமோனின் குமாரன் யார்? விடை ரெகோபெயாம். சாலமோன் எருசலேமிலே எத்தனை வருஷம் அரசாண்டான்? விடை 40 வருஷம். சாலமோனை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? விடை தாவீதின் நகரத்தில். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் எங்கே வந்தார்கள்? விடை சீகேமுக்கு. ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போனது யார்? விடை எரோபெயாம். எரோபெயாம் ராஜாவாகி சாலமோனை விட்டு ஓடி எங்கே போய் இருந்தான்? விடை எகிப்து. ராஜாவாகிய ரெகோபெயாம் யாருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான்? விடை முதியோர். ராஜாவாகிய ரெகோபெயாம் யாருடன் ஆலோசனை பண்ணினான்? விடை முதியோர் வாலிபர். எரோபெயாமும் சகல ஜனங்களும் எந்த நாளில் ரெகோபெயாமிடத்தில் வந்தார்கள்? விடை 3ஆம் நாளில்.
ராஜாவாகிய ரெகோபெயாமின் உத்தரவு எப்படி இருந்தது? விடை கடினமாய். கர்த்தர் யாரை கொண்டு எரோபெயாமுக்கு சொன்ன வார்த்தை? விடை சீலோனியனான அகியா. பகுதி விசாரிப்புக்காரன் யார்? விடை அதோராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.